நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இவன் ஒரு ஆம்பளன்னு உயிரோட இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? அவமானமா இருக்கு. நான் அவனை இந்த வீட்டில் வச்சு அடிச்சு கொண்டிருந்தா நீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்க, அவ்வளவுதானே? அதானே நமக்கு அந்தஸ்து. அப்புறம் என் வீட்டுக்காரர் ஜெயிலுக்கு போயிருப்பாரு, நீங்க 2 பேரும் இங்க ஜாலியா இருந்திருப்பீங்க, அதானே? நாங்க அப்படி சொல்ல வரலமா. என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க அவன் பக்கம் தான் நிப்போம். என்ன பண்ணாலும் அடிச்சாலும் கொன்னாலும் கேஸ்னு வரும்போது என் வீட்டுக்காரர் தானே ஜெயிலுக்கு போறாரு. இல்ல அண்ணனோ தம்பியோ கூட போயிருப்பீங்களா? ஜெயானி, இது நம்ம குடும்பத்தோட மான பிரச்சனை. அதுல யாராவது கோர்ட்டுக்கோ ஜெயிலுக்கோ போற மாதிரி இருந்தா போகணும். அந்த ஒரு ஆள் என் வீட்டுக்காரர் இருக்க கூடாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். ரொம்ப கோவமா இருக்கிற ஒருத்தன் முன்னாடி பாமாக்கா உங்களை அனுப்புவாங்களா சொல்லுங்க? அனுப்ப மாட்டாங்க தானே? அசோகா மாதிரி ஒரு அயோக்கிய மேல கைய வச்சதுக்காக நாம ஜெயிலுக்கோ கோர்ட்டுக்கோ போக வேண்டிய அவசியம் இல்ல. கேஸ நாம எப்படியோ சமாளிச்சிடலாம். ஆனா நமக்கு நடந்த விஷயம் அது அவமானம் தானே. நம்ம குடும்பத்துல இருக்கவங்க மூஞ்சில காரி துப்பிட்டு அவன் நெஞ்ச நிமித்தி நடக்கணும்னு நீங்க சொல்ல வரீங்களா? நான் அந்த மாதிரி எதுவும் சொல்ல வரல. நாம நேரடியா எதுவும் பண்ண வேண்டாம் தான் சொல்றேன். சரிதான், பணம் கொடுத்தா இதெல்லாம் நீட்டா பண்றதுக்கு ஆளுங்க இருக்காங்க. அவன் கைகால உடைக்கணும். இப்போதைக்கு அது போதும். அடிச்சு கொண்டா அது ரொம்ப பிரச்சனையாயிரும். ஆளை ஏற்பாடு பண்ற விஷயத்த நான் பாத்துக்கிறேன், ஆனா பண விஷயத்த நீங்க பாத்துக்கணும். அது பணம், அது அது அந்த வரவு செலவுலாம் அம்மா தானே பாக்குறாங்க. அப்படின்னா ஒரு வேலை பண்ணலாம். சொல்லு. அசோகனை நாங்க ஆள் செட் பண்ணி அடிக்க போறோம். அதுக்கு பணம் தாங்க அம்மா கிட்ட கேட்கலாமா என்ன? பணத்தை நான் கொடுக்கறேன்டா, எவ்வளவு வேணும்னு சொல்லு. ஓகே, ஆளை நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். போன வாரம் தான் ஜெயில இருந்து வந்திருக்கான். மறுபடியும் ஜெயிலுக்கு போறது அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் நம்பிக்கையான ஆள் தானே? எந்த பிரச்சனையும் இல்லை மையனா. தலையே போனாலும் நம்மளை காட்டி கொடுக்க மாட்டான். அப்போ சரி, பணம் போனா பரவாயில்ல. ராஜானா, தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. அவனோட நோய்க்கான மருந்து அவனை சரியா அடிக்கிறதா. தீரப்போகுது. அதை நான் சாப்பிட்டா கொஞ்சம் வலி இல்லாம இருக்கு. இந்த மாத்திரையோட விலை ரொம்ப அதிகமாக்கா. எப்பயுமே ஏதாவது ஒண்ணு கேட்டு அசோகனை தொந்தரவு பண்ண வேண்டாமா? என்ன சொன்னீங்க? எனக்கு சரியா கேட்கல. நீங்க என்ன தொந்தரவு பண்றீங்களா இல்ல நான் உங்களை தொந்தரவு பண்றேன்னா? நீ எங்களை தொந்தரவு பண்றியா? அப்படி நாங்க நினைச்சா அந்த கடவுள் கூட எங்களை மன்னிக்க மாட்டான்பா. சாப்பாடு, ட்ரீட்மெண்ட், மெடிசனுக்கு எல்லாத்துக்குமே நாங்க உன்னை கஷ்டப்படுத்துறோம் இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு தேவையான விஷயம் தானே? அப்பாவோட மாத்திரை தீர்ந்து போச்சுனா நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் இருக்குமே, நான் பார்த்தனே. ஆமா, நாளைக்கு ராத்திரி தேவைப்படும். அப்ப நாளைக்கு வாங்கிக்கலாம். நான் ஹோட்டலே சாப்பிட்டேன், நீங்க எல்லாம் சாப்பிடுங்க. தினமும் இந்த மாதிரி ஹோட்டல்ல வாங்குறது உங்களுக்கு நஷ்டம் தானே? ஹோட்டல்காரங்களுக்கு பிசினஸ் கொடுத்தா அது புண்ணியம் தானே? இங்கே நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா ஹோட்டலுக்கு செலவாகிற காசை நிறையவே மிச்சம் பண்ணலாம். ஓ, விறகு அடுப்புல சமைச்சு இங்கேயே டேரா போடலான்னு முடிவு பண்ணிட்டேன்.
எப்படியாவது கொஞ்ச நாளைக்காவது பண செலவு குறையுமேனு தான் அவ அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படியே நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சட்டியோ பானையோ உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட சொல்லு. எனக்கு இதெல்லாம் வாங்கி பழக்கமே இல்லை. சாப்பாடு செய்ய ஒரு பாத்திரம், குழம்பு வைக்க ஒரு மண் சட்டி. ஒரே ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டா போதுமா? நீ இங்கேயே சமைக்கும் போது குறைஞ்சது 2-3 வகை குழம்பாவது எனக்கு வேணும். அதுக்கு ஒரே ஒரு மண் சட்டி போதுமா என்ன? நீங்க பாத்திரமும் பொருளும் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் என்ன வேணா செஞ்சு தரேன். சும்மா சமைச்சாலாம் பத்தாது, வாய்க்கு ருசியா சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். எல்லாத்தையுமே ருசியா சமைக்கிறதுக்கு என் பொண்ணுக்கு நல்லா தெரியும் அசோகா. அப்பயே உங்க பொண்ணுக்கு ஸ்டார் ஹோட்டல்ல செஃப் வேலை கிடைக்கல. அங்க எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் தெரியுமா? முழு லிஸ்டையும் நீ இன்னும் சொல்லவே இல்லை. ஒரு சட்டி ஒரு பாத்திரம் போதுமா? எல்லாத்தையும் சொல்றதுக்கு நீங்க விட்டா தானே. வேணுங்கிறத பேப்பர்ல எழுதி கொடு, இல்லைன்னா நான் மறந்துடுவேன். இப்போ வேண்டாம், நான் டவுனுக்கு போகும்போது சொல்றேன். ரொம்ப அதிகமா எதுவும் எழுதி கொடுக்காதம்மா. அசோகா நம்மளை மட்டும் பார்த்தா போதுமா என்ன? அவங்க வீட்டுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல. ஓ, வீட்டுக்கு பணம் கொடுக்குற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. எதுவும் கொடுக்க மாட்டியா? அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் ஏதாவது வாங்கி கொடுப்பேன், சாரியோ இல்ல சுடிதாரோ, அவ்வளவுதான். அவங்க 2 பேருக்கும் உங்களை பிடிக்குமா அண்ணா? யாருக்கு தெரியும்? பாசத்தையும் அன்பையும் அளக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா என்ன? மனசுக்குள்ள பாசம் இருக்கும், ஆனா என்ன சொன்னாலும் கோவமா பேசுறவங்க கிட்ட எப்படி பாசத்தை வெளிக்காட்ட முடியும்? அசோகா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? டிகிரி முடிச்சேன், அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸும் எடுத்திருக்கேன். டிகிரி படிச்சவங்களுக்கு இங்க டிரைவிங் வேலை தான் கிடைக்குமா? பிஏ முடிச்சதுக்கு அப்புறம் மேலங்குளத்துக்காரங்க அவங்க கம்பெனில கூப்பிட்டு ஒரு வேலை கொடுத்தாங்க, கிளர்க்கு வேலை. 3 மாசத்துக்கு அப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜரா என்ன விஜயலட்சுமி ஆண்டி ப்ரமோட் பண்றதா வாக்கு கொடுத்தாங்க. ஆனா எனக்கும் அங்க இருக்கிற 3 பேத்துக்கும் கொஞ்சம் கூட ஒத்து போகவே இல்லை. அவங்க பண்ற அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் தோண போக என்னால முடியவே இல்லை. அதுக்கப்புறம் அங்க இருந்து குட் பை சொல்லிட்டு வந்துட்டேன். நீ ஓட்டுற வண்டி யாரோடதுப்பா? இப்ப அது எனக்கும் பேங்க்காரங்களுக்கும் சொந்தம். லோன் அடைச்சிட்டேன்னா அது எனக்கே சொந்தம், இல்லைன்னா அது பேங்க்குக்கு சொந்தம். இந்த மாதிரி சுயமா தொழில் செய்ய ஏதாவது வாய்ப்பு கிடைச்சிருந்தா நாங்களும் ஒரு வீட்டுல சந்தோஷமா இருந்திருப்போம். ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிருந்தா மத்தவங்களை கஷ்டப்படுத்தாம நாங்களும் வாழ்வோம். நீ மத்தவங்கன்னு சொன்னது என்னதானே? ஐயோ, நான் அப்படி எதுவும் சமாளிக்காத. எல்லாருடைய பாசமும் இப்படிதான் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். Excuse me, madam. Yes, come in. Good morning, madam. Good morning. உட்காருங்க. நமக்கு இந்த மாசத்துல ஓவர் டிராஃப்ட் எதுவும் இல்லைல்ல? இல்லைல்ல? இல்ல மேடம். மேடம், ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறேன். அதுக்கு எதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேக்குறீங்க? சொல்லுங்க. அது வந்து நம்ம ஆடிட்டர் காலையில் என்ன கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொன்னாரு. ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, அதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி சீரியஸான விஷயங்களை பேசும்போது மட்டும்தான் நீங்க இந்த மாதிரி தயங்கி தயங்கி தான் பேசுவீங்கன்னு தெரியும். அது மேடம்,
நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் அப்புறம் ஃபைனான்சியலோட கணக்குகளில் சில பிரச்சனைகள் இருக்கு மேடம். என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. உங்ககிட்ட நேரில் வந்து பேசணும்னு ஆடிட்டர் சொல்கிறாரு. பிரச்சனைகளை கண்டுபிடிக்கவும் சால்வ் பண்றதுக்கும் தானே நான் உங்களை இங்க அக்கௌண்டண்டா வச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கே அது என்னன்னு தெரியலன்னு சொன்னா மகி சாரும் ராஜேந்திர சாரும் கொடுக்குற கணக்குகள் தான் என்னோட கையில் இருக்கு மேடம். அதை அனுசரித்து தான் நான் அக்கௌண்ட்ஸை ரெடி பண்ணுறேன் மேடம். மகியும் ராஜுவும் தர அக்கௌண்ட் டீடைல்ஸ் எதுவும் சரியில்லைன்னு நீங்க சொல்ல வரீங்களா? அப்படி நான் சொல்ல வரல மேடம். பின்ன அவங்களுக்கும் கணக்கு தப்பாக போகும் இல்லையா? ரெண்டு பேர் கொடுக்கறதும் தப்பா போக வாய்ப்பு இருக்கா? இந்த மாதிரி கேட்டிங்கன்னா மகி சார் பார்க்குற அக்கௌண்ட்ஸில் சின்ன மிஸ்டேக் மட்டும்தான் இருக்குன்னு நான் சொல்ல வர்றேன். ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷனில் ரொம்ப அதிகமான கணக்கு தப்பாக வருதுன்னு ஆடிட்டர் சொல்கிறாரு. நான் என்னோட பசங்களை சந்தேகப்படணுமா இல்லை இந்த டீட்டெயில்ஸை சந்தேகப்படணுமா? அக்கௌண்ட்ஸ் எப்போவுமே தப்பாகாது மேடம். பசங்களை கூட சந்தேகப்படலாம், அப்படிதானே நீங்க சொன்னதுக்கான அர்த்தம்? ஐயோ, நான் அந்த மாதிரி எதுவுமே நினைக்கவே இல்லை மேடம். நீங்க போயிட்டு வாங்க, நான் ஆடிட்டர் கிட்ட பேசிக்கிறேன். சரிங்க மேடம். அக்கா, அசோகண்ணா வந்துட்டாரா? இதுல தேவையானதெல்லாம் இருக்கான்னு பாரு, இல்லைன்னா என்கிட்ட சொல்லிடு. ஏன்பா இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? என்னெல்லாம் வேணும், எதுக்காக வேணும்னு உங்ககிட்ட கேட்க எங்களுக்கு என்னப்பா அதிகாரம் இருக்கு? சாப்பிட்றதுக்கான பொருளை மட்டும் நீ வாங்கி கொடுத்தா போதும்பா, எங்களுக்கு அதுவே ரொம்ப திருப்தி. இப்பதான் ஞாபகத்துக்கு வருது, அரிசி வாங்கின ஆளாக்கு வாங்குறதுக்கு மறந்துட்டேன். அழாக்கு வேணும்ன்றது அவசியம் இல்ல. ஒரு கிளாஸ் அரிசி எடுத்தா அது சரியா ஒரு அழாக்கு எடுக்கும். இந்த கணக்கெல்லாம் என்கிட்ட சொல்லி எதுவும் எனக்கு புரிய போறதில்ல. இந்த இருட்டினதுக்கு அப்புறம் வெளிச்சம் இல்லாம வெளியே போகாத, இங்க நிறைய பாம்புகள் இருக்கு. இது உனக்குதாம்மா. கருப்பட்டிப்பா. எனக்கு வேண்டாம்மா, நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. அரிசியும் காய்கறியும் இந்த பேக்ல இருக்கு, சட்டி பானையெல்லாம் தனியா இதுல இருக்கு. இதெல்லாம் நான் தான் எடுத்து வைக்கணுமா என்ன? அம்மாடி, நீ எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைம்மா.
நீ எங்களுக்காக ஒவ்வொன்றா பண்ணும்போது ஒவ்வொரு எதிரியா நீ சம்பாரிச்சிட்டு இருக்க அசோகா. நீ எங்களுக்காக அரிசி காய்கறி எல்லாம் வாங்கி கொடுத்தேன்னு அவங்க கேள்விப்பட்டாங்கன்னா கௌசல்யா அமைதியா இருப்பாளா? பாத்திரமும் தட்டும் மற்ற சாமான்களும் உடனே தேஞ்சு போயிடாது, அது அங்கேயே இருக்கட்டும். இந்தாங்கக்கா, நீ போய் அவருக்கு கூட. எனக்கு வேண்டாம். பணியாரெல்லாம் சாப்பிட்றதுக்கு நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது. சின்ன குழந்தைங்க மட்டும்தான் இனிப்பு சாப்பிடுவாங்களா என்ன? சாப்பாடு கூட எனக்கு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாதான் பிடிக்கும். ஊறுகானா பிடிக்கும் போல. கல்ல குடிக்கிறவங்களுக்கு அதான் சைட் டிஷ்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் எல்லாத்தையும் நிறுத்திட்டேன். யாருக்கும் உதவி பண்றதில்ல, தண்ணி அடிச்சுட்டு தகராறும் பண்றதில்ல. அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும், நிம்மதியா இருக்கலாம். உன்ன மாதிரி சில பேர் இருக்கிறதுனால தான் அசோகா இந்த உலகத்துல மழையே பெய்யுது. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை மட்டும் பார்க்கறதா இருந்தா அவங்கள மனுஷங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த உலகத்தை மாத்துறதுக்கு எனக்கு ஐடியாலாம் இல்ல. அதை செஞ்சு நான் மகானும் ஆக வேண்டாம். அகமாவும் பிடிச்சவங்க இப்படிதான்ப்பா சொல்லுவாங்க. நாளைக்கு யாராவது வந்து உதவின்னு கை நீட்டினாங்கன்னா இவர் அப்பவே அவர் கூட போயிடுவாரு. ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய நாள் ஒண்ணு தேவைப்படாதுல்ல. சமையல் நீ செய்ய போறியா இல்ல பேசிக்கிட்டே இருக்க போறியா? வேண்டாம், நானே ரெடி பண்ணிடுறேன். மகி, என் ரூமுக்கு வா. சொல்லுங்கம்மா. உட்காரு. உனக்கு கீழே இருக்கிறவங்க கொடுக்கற கணக்கு டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீ ஆடிட்டர் கிட்ட அனுப்புறியா? ஆமாம்மா. கணக்குல ஏதோ தப்பு இருக்குன்னு ஆடிட்டர் சொல்றாரே. அது ஃபினான்ஸோட கணக்கு மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஓ, அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷனோட அக்கவுண்ட்ஸ்ல தான் ஏதோ தப்பு இருக்குன்னு நீ நினைக்கிற? அப்படின்னு நான் சொல்ல வரல. கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயத்த ராஜேந்திரன் பார்த்துக்கிறான்ல. ஃபினான்ஸ்ல ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி தானே ஐயர் சொல்லியிருக்காரு. சின்ன தப்பு நடந்திருக்கலாம். பல பிரான்ச்ல மேனேஜர் அனுப்புற கணக்கு தானே இது. அவங்க கொடுக்கற டீடைல்ஸை நம்புறதுக்காகவா நான் உன்னை ஜிஎம் போஸ்ட்ல உட்கார வச்சிருக்கேன் மகி? இப்ப என்னதாம்மா பண்ண சொல்றீங்க? ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் போய் 4 முழுக்க உட்காந்துட்டு வரணுமா? எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்காம நீ திடீர்னு ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு போயிட்டு வரணும். வேலையெல்லாம் சரியா நடக்குதான்னு நீ பார்க்கணும் மகி. கணக்கெல்லாம் சரியா இருக்கா நீ செக் பண்ணணும். இதெல்லாம் நான் உனக்கு ஆரம்பத்துல இருந்து சொல்லி கொடுத்தேன்ல. நான் மட்டுமே பொறுப்பு எடுத்துக்கணுமா என்ன? இத பண்றதுக்கு ராஜுக்கோ கஜேந்திரனுக்கோ பொறுப்பு இல்லையா என்ன? டேய், நீ தண்டா பெரியவன். நீ எப்படி மத்தவங்க கிட்ட பிஹேவ் பண்றன்றத பார்த்துதான் உனக்கு கீழே இருக்கவங்க கத்துக்குவாங்க. சம்பாதிக்கிறது நானு, ஆனா சந்தோஷமா இருக்க போறது அவங்கள. கடைசியில சொத்து பங்கு போடும்போது இந்த பாசெல்லாம் ஒன்றும் தெரியாது. 3 பேருக்கும் சரிசமமா தானே கொடுப்பீங்க. ஓஹோ, பங்கு பிரிக்கிறத பத்தி இப்பவே யோசனை பண்ணி வச்சிருக்கியா? அதெல்லாமே கண்டிப்பா பண்ணிதானே ஆகணும். ஃபினான்ஸ்லயும் கன்ஸ்ட்ரக்ஷன்ல மட்டும் தப்பு இல்ல மகி. நான் தான் தப்பான கணக்கு போட்டு வச்சிருக்கேன். என் பசங்களை புரிஞ்சுக்கிறதுல தப்பு பண்ணிட்டேன். இப்ப நான் ரன் பண்ணிட்டு இருக்க கம்பெனி ஒரே நாள்ல வளர்ந்த கம்பெனி கிடையாது. பல நாட்கள் சாப்பாடையும் தூக்கத்தையும் மதிக்காம 20 வருஷம் கஷ்டப்பட்டு நான் உருவாக்கின கம்பெனி. ஆனா என் பசங்க நினைச்சாங்கன்னா இந்த கம்பெனியை நாசமாக்க 20 நாளே போதும் போல இருக்கு. அம்மா, நீங்க ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க? கம்பெனி நாசமா போகணும்னு நாங்க ஆசைப்படுவோமா? கணக்குல சின்ன மிஸ்டேக் வரதெல்லாம் ரொம்ப சாதாரணமா. அது திருத்தினா சரியாக போகுது.
எங்க தப்பு நடக்குதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தானே சரி பண்ண முடியும். ம் ம். ராஜு எங்க? சைட்டுக்கு போறதா என்கிட்ட சொன்னா, ஆனா அவ அங்க போல. உபதேசமா அனுதாபமோ என்கிட்ட மட்டும் வச்சுக்காதீங்க. ராஜுவும் கஜேந்திரனும் சின்ன குழந்தைங்க இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி அப்பாவி பசங்களும் இல்ல. நீங்க என்னோட விஷயத்துல மட்டும் கணக்க தப்பா போடல. இதோ இங்க இருந்து நீ என்ன வேணா பண்ணிக்கோ, சரியா? இப்ப கடல் என்ன நிறத்துலக்கா இருக்கு? நீலம். வானத்தோட கலரு? வானமும் நீலம்தான். மேகம் இருக்கா? வெள்ளையா பனிக்கட்டி மாதிரி அப்படிதானே? சொந்த ஊரை பத்தி அப்பா என்னெல்லாம் நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அப்பாவோட ஊரை என்னால பார்க்க முடியாமையே போயிடுச்சுக்கா. இங்க ரொம்ப அழகான இடம்லாம் இருக்காக்கா? அழகதான் இருக்கு. ஆனா நம்ம இந்த ஊரோட அழக பார்க்க வரலாமா? இருந்தாலும் கடலோட அலசத்தத்தை கேட்கும்போது அதை பார்க்கணுன்னு தோணும். நமக்கு பிடிச்சவங்களோட முகத்தை பார்க்கணுன்னு தோணும்க்கா. முத்துமணியோட, அசோகனனோட. அசோகனன் உனக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கும் பிடிச்சிருக்குமே. பிடிச்சிருக்கு, எனக்கு தெரியும். உனக்கு என்ன தெரியும்? நான் எப்போதும் உங்க கையை தானே பிடிச்சி நடக்கிறேன். உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும், கோபம் வந்தாலும், பாசம் வந்தாலும் கூட அது எல்லாமே எனக்கு தெரியும். என் அக்கா கையை சும்மா தொட்டு பார்த்தாலே போதும். இப்ப தொட்ட உடனே உனக்கு என்ன புரிஞ்சிருக்கு? உங்க மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த அளவுக்கு காதலும் இருக்கு. காதல் அசோகன மேல தானே எனக்கு தெரியும். விடு, சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு. நீங்க என் கையை தட்டி விட்டாலும் நான் எப்போதுமே உங்க கையை விட மாட்டேன்க்கா. உன்னை நான் தட்டி விடுவேன்னு நினைக்கிறியாமா? என் மூலமா தானே நீ பார்த்துட்டு இருக்க. என் கை பிடிச்சு தானே நீ நடந்துட்டு இருக்க. உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நடக்காத விஷயத்த நினைச்சு ஏன் வருத்தப்படணும்? நான் அந்த மாதிரி நினைச்சு கூட பாக்குறது இல்ல. அசோகண்ணா நல்ல அண்ணதான் என்னக்கா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.